ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் போட போகிறோம். ப்ரெடேட்டர் கேமிங் ப்ரெசன்ஸ். நான் அங்கே பிரசாத் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஸ்லாட்டாக எல்லாம் கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ரூம் ஐடியா வெளியே ஷேர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஜி ஸ்குவாடில் கொஞ்சம் பேர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் கிடையாது, ஒரு ஆள்னா 2 ஆள் தான். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய டீம்லாம் கிடையாது. அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆன ஸ்லாட்டில் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா கரெக்டாக டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் ஸ்லாட்டில் ஏறாதனால தான் இன்றைக்கி 7:36 இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சாரி ஃபார் தட். பார்த்தீங்கன்னா ஜோக்கர் சூர்யா ஸ்பெக்டேட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, நம்ம ஸ்லாட்டை செக் பண்ணலாம்னு. பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் வந்திருக்காங்க 2, 3 நாட் ரெஜிஸ்டர்ட். ஓகே 4 பார்த்தீங்கன்னா ஜோக்கர் சூர்யா ஷீல்டு ஸ்குவாட் வந்திருக்காங்க. 5 டெலிஸ் கேங் ராக்கி பாய். 7 ஸ்டாம். 8 பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆப்சென்ட். 9 நான் ரெஜிஸ்டர்ட் பட் ஒரு ஆள் வந்திருக்காங்க. 10 பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி. 11 மேட். 12 பவர் கோஸ். 13 சைக்கோ. 14 பார்த்தீங்கன்னா பக்காடி ஸ்குவாடில் 2 பேர் தான் வந்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. 15 பார்த்தீங்கன்னா ரேவன் கிளா. 16 க்ரீட். யார் இப்போ வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்லாட் 9 2 ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஸ்லாட் 18, ஸ்லாட் 17 பிலாக் ஸ்குவாட். ஸ்லாட் 18 பார்த்தீங்கன்னா பிலாக் 2 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க பட் வரல. 19 ஆட்டிடியூட் வரல. 20 பார்த்தீங்கன்னா டூசர் ஸ்குவாட் வந்திருக்காங்க. ஆட்டிடியூட் ரெண்டு ஒரு ஆள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. 20 பார்த்தீங்கன்னா ராயல் நேட்டிவ்ஸ். 22 ப்ரூட்டல். 23 வைப்ரண்ட். 24 ஏஎம்சி. 25 ஆர்ஆர்ஜி. இப்போ பார்க்கலாம் ஃப்ளைட் ரூட் பார்த்தீங்கன்னா நோ ரப்னேல் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நோ ரப்னேல் எத்தனை ஸ்குவாட் குறிக்காங்கன்னு பார்க்கலாம். நோபடி லேண்டட் இன் நோ ரப்னே. வா 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 நோ ரப்னேல் ஆளே கிடையாது. இப்போ ஹார்ட் ட்ராப் மில்டாவாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எஸ், மில்டாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், நம்ம மில்டாவை பார்க்குறோம். மில்டாலே பார்த்தீங்கன்னா கேலேட் ஸ்குவாடும் குதிச்சிருக்காங்க. வேறு 2 ஸ்குவாடு தான், ஒரு டூவர்ஸ் ஸ்குவாடு ஃபைட்டு தான் நடக்க போகுது. ஃபைட் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியலை. வேறு எங்கேயாச்சும் ஸ்பெக்டேட் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா பொச்சிங்கில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்குவாட் பொச்சிங்கில் குதிக்கிறாங்க. எஸ், மேட் ஸ்குவாட் கிரேட் ஸ்குவாட் போயிட்டுருக்காங்க. துரத்தி பிடிக்க முடியுமா? ட்ரோனை வச்சுருந்தா அதில் துரத்த முடியலை. லேண்ட் ஆகிட்டாங்க. மேட் ஸ்குவாட் கிரேட் ஸ்குவாட் 2 பேருமே பொச்சிங்கில் தான் ட்ராப் ஆகிருக்காங்க. என்னால் துரத்த முடியலை. மேட் குரூட்டை பார்க்கலாம். மேட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மேட் சைட்ராக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நேற்றுக்கு நாங்கள் வர முடியலை. இன்றைக்கி வந்துட்டாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி தெரிவிக்க விடுவாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரோசோக்கில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்குவாட் பார்த்துல இறங்கி ப்ரெடேட்டர் ஸ்குவாடை பார்க்கலாம். தினேஷ் விஜய், ஹஸ்லர், துரை, நிதிஷ் கேகே பார்க்கலாம். நிதிஷ் கேகே டிபி வச்சுருக்காங்க. ஆர்ஆர்ஜி ஸ்குவாட் பக்கத்தில் வந்துட்டாங்க. கார் எடுத்துட்டு இவங்க எங்கே போகிறாங்க? ஆர்ஆர்ஜி. எஸ், கார் எடுத்துகிட்டு பிலாக் ஸ்குவாடை துரத்திட்டு இருக்காங்க. இந்த கார் சேஸ் ஒன்று பார்க்கலாமா? அவங்க பிடிப்பாங்களான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜோ போல் போயிட்டுருக்காங்க. என்னாச்சு? ஒரு ஸ்குவாட் ஃப்ரெண்டில் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் கேகே சிஆர்சிடியை நாக் பண்ணி வச்சுருக்காங்க. நிதிஷ் கே சிஆர்சிடியில் ஒரு நாக். என்னோட சந்தோஷம் நாக் வச்சுருக்காங்க. பட் டெராபி ஃப்ரெண்டில் ஏறிட்டாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நிதிஷ் கேகே டெராபியை நாக்கு வச்சுட்டாங்க. எஸ், பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி ஹெட் மேலே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்துட்டாங்க. ராவன் கிளாவில் இருந்த ஆண்டனா வந்துட்டாங்க. ஓ, ஜஸ்ட் மிஸ். எஸ், பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி ஹெட் பார்த்தீங்கன்னா ஹஸ்லரை நாக்கு வச்சுருக்காங்க. ஹஸ்லரை கொண்டுருவாங்களான்னு தெரில. எஸ், பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆண்டனா ராவன் கிளா இருக்காங்க. ஹஸ்லர் ரிவ்யூ பண்ணிடுவாங்க. நீங்கள் சிஆர்சிடி பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸில் ஒரு நாக்கு வச்சாங்க.
பட் பார்த்தீங்கன்னா ராவன் கிளா கிட்ட சிக்கிக்கிட்டாங்களா பார்க்கலாம். டாக்டர் டெத் பக்கத்தில் இருக்காங்க. எஸ் அடிக்கிறாங்க. சிஆர்சி பெனிஷ் தோல் கீழே குதிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஹஸ்லர் ரிவே ஆகிட்டாங்க. துரே கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சுற்றி மேலே ஏறுறாங்க. பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி ஹெட் மட்டும் இங்கே இருக்காங்க. எஸ் ஹஸ்லர் ரிவே ஆகிட்டாங்க. எஸ் பார்த்தீங்கன்னா பெனிஷ் தோலை நாக் பண்ணியிருக்காங்க. சிஆர்சிடி ஹெட் பெனிஷ் தோல் நாக் பண்ணியிருக்காங்க. சிஆர்சிடி ஹெட் இவங்க பார்க்கலாம். ஓ அருமை சிஆர்சிடி ஹெட். ஓ ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி ஹெட். ஓ அவங்க ரிவே ஆகிட்டாங்களா? ஓ சிஆர்சிடி ஹெட் அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ எங்களை பார்த்தீங்கன்னா யூசியில் புல்லட் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஆண்டனா முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி ஹெட் அருமையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தினேஷ் விஜய் மறுபடி ஏறிட்டாங்க. டாக்டர் டெத், தினேஷ் விஜய், நிதிஷ் கேகே வந்துட்டாங்க. நிதிஷ் கேகே 2 கிலோ வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராவன் கிளாஸ்க்கும் ப்ரெடேட்டர்ஸ்க்கும் ஒரு ஃபைட் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா மோபிலிஸ் அண்ட் சைட் ட்ராக்ஸை நாக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஃபைட்டை ஸ்பெக்டேட் பண்ணலாம். தினேஷ் விஜய் ஏறிட்டாங்க. தினேஷ் விஜய் ஒரு நாக்கு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர் டெத் நாக்கு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஷேடோ MVP ஹஸ்லரை நாக்கு வச்சுருக்காங்க. ஹஸ்லர் நாக், துரை நாக். தினேஷ் விஜய் நாக் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் மட்டும் உயிரோடு இருக்காங்க. ஆண்டனா நாக்கில் இருக்காங்க. நிதிஷ் கேகே. ரிவே பண்ணுவாங்களான்னு தெரியல. தினேஷ் ஹஸ்லரை எஸ் ஏறுறாங்க. ஓ ஷேடோ MVP பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் கோட் காலி வந்து ராவன் கிளாரியும் 2 பேர் தான் இருக்காங்க. எஸ் ரோசோ கிளியர் ஆகிடுச்சு. வேற எங்கேயாச்சும் போகலாம். வேற எங்கேயாச்சும் ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. லிப்போக்கால பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல்ஸ் இருக்காங்க. ஷீல்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எஸ் சைக்கோ ஸ்குவாட் பார்த்துல ஃபைட். நம்பர் 4 சைக்கோ. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டேலிஸ் கேங் செத்துருக்காங்க. டேலிஸ் கேங் சைக்கோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டேலிஸ் கேங் முடிச்சுட்டாங்க. நம்ம ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம், சாரி ஃபார் தேட். இப்போ பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வேறு எங்கேயாச்சும் பார்க்கலாமா? எஸ் ராக்கி பாய் ஸ்குவாட் ப்ரூட்டல் ஸ்குவாட் பக்கத்தில் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் ஸ்குவாடை பார்க்கலாம். எஸ் பக்கத்தில் இருக்காங்க ராக்கி பாய் ஸ்குவாட். ப்ரூட்டல் ஸ்குவாடும் லிப்போக்காயில் இருக்காங்க. ஏடா பார்த்தீங்கன்னா எம்டி. ப்ரூட்டல் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. எஸ் ப்ரூட்டல் விஜி இங்கே இருக்காங்க. சேக்ஸ் குமாரன் ஓடி வந்துட்டுருக்காங்க. ப்ரூட்டல் JB செட் ஏதாச்சும் முன்னேற்றம் கொடுங்கப்பா, ஒரு நாக்கு வைங்க. எஸ் ரைட்டில் ஏறுறாங்க. ப்ரூட்டல் ஆர்பிஎன் ஷேக்கில் இருக்காங்க. கவர் எடுத்துட்டாங்களா காம்பவுண்ட் பக்கம்? ராகேஷ் ராம் 2 ஸ்டோரி பில்டிங்கில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பனிஷர்ஸ் ஸ்பீக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக
எஸ் ப்ரூட்டல் ஜேபி சார் நாக்கு வச்சுருக்காங்க, உசியில் நாக்கு வச்சுருக்காங்க. அருமை அருமை அருமை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் ஜேபி செட் நாக். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏறுவாங்களா? எஸ் ராகேஷ் ராம் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்டில் ஏறுறாங்க, பட் பேக் கவர் எடுத்து நிற்கிறாங்க. ப்ரூட்டல் விஜய் பக்கத்தில் ராகேஷ் ராம் வராங்க. என்னப்பா இந்த இடத்துல போய் இப்படி படுத்து கிடக்கீங்க? எஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் சைன் ப்ரூட்டல் ஸ்குவாடில் 2 நாக். எஸ் ப்ரூட்டல் விஜய் நாக் ஆகிட்டாங்க. என்னப்பா ப்ரூட்டல் ஸ்குவாடு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல படுத்து கிடக்கக்கூடாது. ஒரு கவரில் இருந்தால் அதிகம் கண்டிப்பாக ஜெயிச்சு வின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரூட்டன் ஆர்பிஎன் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. எக்ஸ் கார்த்திக் கவர் எடுத்திருக்காங்க. பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு இருக்காங்க யாராச்சும் இருக்காங்களான்னு. எஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் ஸ்குவாடு காலி ஆகிட்டாங்க. ராக்கி பாய் ஸ்குவாட் அருமையான பர்ஃபார்மன்ஸ். எஸ் இப்போ வேற எங்கேயாச்சும் ஃபைட் நடக்குதான்னு பார்க்கலாம். எஸ் பவர் ஹவுஸ் பக்கத்தில் ஷீல்டு ஸ்குவாட் இருக்காங்க. கிளியர் ஆகிடுச்சு. பிலாக் ஸ்குவாட் உள்ளே வந்துட்டுருக்காங்க. பொச்சிங்கி நோக்கி வந்துட்டு இருக்காங்களா? ஆர்ஜே ஸ்குவாட் அங்கே பொச்சி சார்ஜ் போல் பில்டிங்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கிரீட் ஷைட்னா பார்க்கலாம். எஸ் 18 நம்பர் ஸ்குவாடு எஸ் இங்கே தான் வராங்க. ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஷீல்டு ஸ்குவாட் 18 ஸ்குவாடு கிடையாது, வெறும் ஒரே ஒரு சோலோ பீஸ் தான். இவங்க இப்போ செத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் சோலோ ஸ்குவாட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னு. இந்த ஸ்குவாடில் இந்த ரூம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோப்லிசான் மற்றும் மேட் சைட்ராக்ஸ் சோலோ ஸ்குவாட் பண்ணி ஒரு ஸ்குவாடை முடிச்சிருக்காங்க. அது மாதிரி இவங்க ப்ரோ ட்ராக்கோ பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அடிங்கப்பா. ஷீல்டு ஸ்குவாட் மொத்த ஸ்குவாட் இங்கே தான் இருக்காங்க. ஒரு கிரேனேட் வந்துருக்கு. என்னப்பா எந்த முன்னேற்றமும் தெரியல. சரி ஃப்ரீக் டாப்பில் இருக்காங்க. ஃபைட் இப்போ எடுக்கிற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா கிரீடஸ் ஸ்குவாடும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஒரு ஹிட் வச்சுருக்காங்க. யாருக்கு அது பார்க்கலாம். ஜெரின் ஃப்ரீக்கை பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரஹின் கிங் ஒரு கிரேனேட் யூஸிருக்காங்க. கிரேனேட் கனெக்ட் ஆகலை. ஓகே தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கோ ஃபெமி எஸ்ஜே அப்பா உள்ளே போயிருக்கீங்க. ஃபைட் எடுப்பீங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. ஓகே நம்ம வேறு எங்கேயாச்சும் பார்க்கலாம். பிலாக் பார்த்தீங்கன்னா மூவ் ஆடுறாங்க. சோனுக்குள்ளே மூவ் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரீட் ஸ்குவாடை பார்க்கலாமா? வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா பிலாக் ஸ்குவாட் இங்கே உள்ளே வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. எஸ் பிலாக் ஃபுல் ஸ்குவாட் வந்துட்டாங்க. பிலாக் கியூன் ஃபர்ஸ்ட்ல ஏறுறாங்க. ஜெரன் ஃப்ரீக்கை நாக்க வச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸில் 2 பேர் காலி. பிலாக் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டனா ஸ்குவாட் வந்துட்டாங்க. ஆண்டனா ஸ்குவாட் கிடையாது, இவங்க பார்த்தீங்கன்னா ராவன் கிளாஸ் ஸ்குவாட் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் அடிப்பாருன்னு நினச்சேன், அவங்கள கொண்டுட்டாங்க. ஷேடோ எம்பியை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிலாக் ஸ்குவாட் ஹை ரிட்ஜில் இருக்காங்க. ஃபைட் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. என்னப்பா உங்கள் கிரேனேடில் நீங்களே செத்துட்டீங்க, என்னாச்சு? ஷீல்ட் ராம் பார்த்தீங்கன்னா சொந்த கிரேனேடில் அவரே ஆப்போசிட்டாகி மேட் பாப்பி கிரீட் ஷெர்லிங் கிரீட் ஸ்குவாட் பார்த்துல ஃபைட். இந்த ஃபைட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். எஸ்
பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாட் கிரீட் ஸ்குவாடை தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. பட் இதோட இந்த ஃபைட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, நம்ம இதே பார்க்கலாம். எஸ் ஷீல்ட் ராம் ரவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீலாக் ஸ்குவாட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீல்டு லூக் நாட் ஆகிக்கிட்டாங்க. ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஷீல்டு லூட்டை நாக் வச்சுருக்காங்க. ஷேடோ விபி நாக் ஆகிட்டாங்க. ஷீல்ட் ட்ராயை நாக் ஆகிட்டாங்க. எஸ் ஓ ஓ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டனா ஸ்குவாட் ஒரு டூ வர்சஸ் ஸ்குவாட் ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் ராவன் கிளாவில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாடை முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீலாக் ஸ்குவாட் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏறிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபைட் முடியட்டும்னு சொல்லி. முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா பீலாக் ஸ்குவாட் இவங்களை முடிச்சிட்டாங்க. எஸ் பீலாக் பார்த்தீங்கன்னா பீலாக் ஓ அருமையான பர்ஃபார்மன்ஸ். பார்த்தீங்கன்னா யாரை முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ராவன் கிளாய் முடிச்சிருக்காங்க. அஸ்வின் ஃபெமிலிஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாட் பார்த்துல மறுபடியும் ஃபைட். கிரீட் ஜெகத் பார்த்தீங்கன்னா கிரீட் ஸ்குவாட் காலி ஆகிட்டாங்க. ஃபைட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சுவாரஸ்யம் போனால் நம்ம அந்த கிரீட் ஸ்குவாட் ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாட் கிரீட் ஸ்குவாடை தெறிக்க விட்டுருக்காங்க. அது மாதிரி மேட் சைட் ட்ரைஸ் மேட் பாப்பி மட்டும் செத்துட்டாங்க. ஓ நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா S23 RRG ஸ்குவாட் டெட்லியராக ரைட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எஸ் ஏர் ட்ராப் மூவ் ஆகிட்டுறாங்க. RRG ஸ்ட்ரோக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இங்கே ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. எங்கேயாச்சும் ஃபைட் எல்லா ஸ்குவாடும் தள்ளி தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்குவாடை நம்ம ஸ்பெக்டேட் பண்ணிட்டு வரலாம். இப்போ RRG ஸ்குவாடை பார்க்கலாம். RRG ஸ்ட்ரோக் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். RRG ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ரோசோக்கில் செத்தவங்க பொட்டியில் என்ன நம்ம தேடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நடந்துட்டு இருந்து ஃபைட் முடிஞ்சது. RRG ஸ்குவாடில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். டிஎஸ்பெக் இருக்காங்க. தமிழ் ஸ்குவாட் RRG மாஸ்டர் RRG ஸ்ட்ரோக். எஸ் இப்போ வேறு எங்கேயாச்சும் பார்க்கலாம். ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் வைப்ரன் ஸ்குவாடு ட்ராப்பை லூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா டூசர் ஸ்குவாடு சேல்பர்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஃபைட் எடுங்கப்பா, போர் அடிக்குது இல்லை. எஸ் மேட் ஸ்குவாட் பார்த்துல வந்துட்டாங்க. பீலாக் கியூனை பார்க்கலாம். எஸ் மேட் ஸ்குவாடும் பார்த்துல ஸ்கூல் பக்கத்தில் இன்னொரு ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. எஸ் மேட் ஸ்குவாட் வந்துட்டாங்க. எஸ் மேட் சைட் ட்ராக்ஸ் அஸ்வின் அஸ்வினை பார்த்துட்டாங்க. இனி எதுவுமே பண்ண முடியாது. அஸ்வின் நாக் ஆட்டாங்க. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பீலாக் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பவர் கோர்ஸை முடிச்சிருக்காங்க. மேட் ஸ்குவாட் இந்த ஃபைட்டை பார்த்துட்டாங்க. பட் அங்கே தான் இறங்கியிருக்காங்க. ஃபைட்டுக்கு அவங்க போகலை. பீலாக் ஸ்குவாட் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம் கீழே 6 வச்சுருக்காங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாடும் வந்துட்டுருக்காங்க. RRG பார்த்தீங்கன்னா அபிஷேக் பகபி ராயல் நேவி ஸ்குவாட் பார்த்துல ராக்கி பாய் ஸ்குவாட் இருக்காங்க. கிரேனேட் வீசிருக்காங்க பட் கனெக்ட் ஆகலை. அபிஷேக் கபி, அபிஷோ நபி, ராமிஸ் ராவுஸ், சல்மான் SS. இப்போ ராக்கி பாய் ஸ்குவாடில் 4 பேர் இருக்காங்க. பனிஷர் சுயஸ் இங்கே இருக்காங்க பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா AMC ஸ்குவாடும் இருக்காங்க. கார் என்னன்னா போஞ்சிட்ருக்கு. நம்ம லைட்டாக AMC ஸ்குவாடை பார்த்துட்டு வந்துடலாம். AMC ஜாக், AMC மதன், சாரப்பாம்பு, AMC அஜித். பக்கத்தில் அபிஷோ நபி ஸ்குவாட் இருக்காங்க. அபிஷோ நபி ராயல் இண்டீஸ். எக்ஸ் கார்த்திக் பார்த்துட்டாங்களான்னு தெரியல. எக்ஸ் கார்த்திகை பார்த்துட்டாங்க அபிஷோ நபி.
பீக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஏடபிள்யூ வச்சுருக்காங்க. நீங்கள் திரும்பி பார்த்தாலே ஒரு ஹெட் ஷாட் அதுக்கு கணக்காக வச்சுட்ருக்காங்க. எக்ஸ் கார்த்திக் என்னப்பா முன்னேறிட்டீங்க? இல்லை, பின் வாங்கிட்டாங்க. உங்கள் டீம்மேட்டை ஊக்குவிக்கப்பா. உங்கள் டீம்மேட்டை ஊக்குவித்தா தான் விளையாடுவாங்க, இல்லைனா அவங்க பின் வாங்கிடுவாங்க. ஊக்குவிங்கப்பா, இல்லைனா பின் வாங்கிடுவாங்க. ஊக்கா பின்னா ரெண்டுமே ஒன்று தான். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வைப்ரன்ஸ் கோடு வந்தாங்க, வந்த மாதிரி வந்து காணாமல் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ் குமரன் இருக்காங்க. ஒரு கிரேனேட் உள்ள வாய்ப்பு இருக்குது. ராமிஸ் ராவு பார்த்துட்டாங்களான்னு தெரியல. என்னப்பா அப்படியே இருக்காங்க. சீக்கிரம் ஃபைட் எடுங்கப்பா. ஏஎம்சி அஜித் அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஒரு கார் வந்துட்டுருக்கு. அவங்க எந்த ஸ்குவாட்? டூசர் ஸ்குவாட் வராங்க. ஃபைட் எடுங்க. வி ஆர் வெயிட்டிங். என்னப்பா ஃபைட் எடுங்கப்பா. டூசர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கில்லர் இதே இருக்காங்க. லவ் ஆட்டிடியூட் இருக்காங்க. டூசர் பார் நான் கிரிஷ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைக்கோ ஸ்குவாட் இருக்காங்க. என்னப்பா எத்தனை காரில் போயிட்டுருப்பீங்க? எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க. இவங்களை கன்று சுட வச்சுருக்காங்களா இல்லை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். மேட்ஸுக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராயல் இண்டியன் ஸ்குவாட் பக்கத்தில் மறுபடியும் ஃபைட். பார்த்தீங்கன்னா அபிஷோனபி செத்துருக்காங்க. ராமிஸ் ராவ் நாக்கில் இருக்காங்க. என்ன ஆச்சு? என்ன நடந்தது? குற்றம் நடந்தது என்ன? இந்த ஃபைட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? ஏஎம்சி மதன் தமிழ் ஸ்குவாடை நாக்கு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரோக் இருக்காங்க. தமிழ் ஸ்குவாடை நாக்கில் இருக்காங்க. தூக்குவாங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்குவாடும் 6 ஸ்குவாடுக்கும் ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. நடந்துகிட்ருக்கு. 6 மாஸ்டர் சை டிஸ்பெக் தமிழ் ஸ்குவாடை யாராச்சும் ரிவ்யூ பண்ணுங்கப்பா. ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா அவங்கள? பிலாக் கியூன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிலாக் ஸ்குவாட். என்னப்பா இவங்கள ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? 6 ஸ்ட்ரோக் இப்போ தான் பையன் எரும மாடு மூவ் ஆகிறது மாதிரி வந்திருக்காங்க. அவங்க நாக்காகி கிட்டத்தட்ட 20 செகண்டு கிட்ட ஆகிடுச்சு. என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னப்பா நீங்கள் சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுங்கப்பா. ஒரு ப்ரோ பிளேயரை இப்படி அசிங்கப்படுத்திங்க. ஏஎம்சி அஜித் ஏறுவாங்களான்னு தெரியல. மறுபடியும் நம்ம ராயல் இண்டியன்ஸ் பக்கத்தில் போகலாம். ஒரு ஆள் செத்துட்டாங்க. பரவாயில்ல, ஓகே. ஆராய்ச்சி ஃபைட் எடுங்கப்பா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாட் வந்துட்டாங்க. Be like you are fraud. You are noob guy. Noob. You are noob guys. யாருப்பா அது நூபன்னு சொல்கிறது? மைக் கேளா? யார் ஆளில் போட்டு பேசிகிட்டு இருக்கா? அந்த ஸ்குவாட் நம்ம சைக்கோ ஸ்குவாடா மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் அவங்கள போட்டாங்க. ஏஎம்சி மதன் ஏஎம்சி சைக்கோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாடுக்கும் டூசர் ஸ்குவாடுக்கும் ஃபைட். பிலாக்யூன்னு யாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதே இடத்துல 3 ஸ்குவாட் இருக்குது. இப்போ டூசர் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா டூசர் பார் செத்துட்டாங்க.
பி லைக்கின் ஸ்மோக் போட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா லவ் ஆட்டிடியூட் நாக் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க எதுக்கு தேவையில்லாமல் வெளியே வந்தாங்க? இப்படி ஓப்பனில் வராங்க, இப்படி வெளியே வந்தால் எந்த யூஸும் இல்லை. ஓகே, ஸ்டாம் ஜின்னு பி லைக்யூன்னு நாக் பண்ணிட்டாங்க. ஷேரோன் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரீதியாக ஒரு ஆளை நாக் பண்ணிட்டாங்க, கில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிக் ஃபேன் மேட் ஸ்ட்ரோம் பிக் ஃபேன் ப்ரோ. நீ யாருப்பா அது ஆளில் போட்டு வைக்கிட்டு இருக்கா? நாளைக்கு அந்த வீலாக்கு நான் பிடிச்சிக்கணும். Guys, don't kill. டோன்ட் கில்லா. எஸ், இவன் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் க்ரியூ ஸ்டாம் ஸ்குவாட். இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆளில் போட்டு பேசிடுறாங்க. அஃபென்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு kill அடிச்சானா சூப்பர். எதுக்குப்பா ஆளில் போட்டு பேசுகிறீங்க? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. இல்லாமல் போனால் சரி பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. லவ் ஆட்டிடியூட் ரொம்ப அருமையாக பாடுறாங்க, ஆனால் பாட்டை நிறுத்திட்டாங்க. எஸ், ஸ்குவாட் சுத்தடிச்சு இனி கேட்காது. பீலாக் ஹல்க் ஷைஜின் நாக்கில் இருக்காங்க. எஸ், பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஜினு ரிவே பண்ணுறாங்க. பீலாக் கேகே ஒய்டி பக்கத்தில் வந்துட்டாங்க. முடிஞ்சது. ஸ்டாம் ஸ்குவாட் காலி. பார்த்தீங்கன்னா எஸ், சவுண்ட் சின்னதாகிட்டே வருது. அபிஷேக் அபி யாரையும் கொளுத்திட்டாங்க. ராய் நைன்டிஸ் இல்லை ராமிஸ் ராவிஸ் யாரையோ அடித்தாங்க. எஸ், இப்போ பார்த்தா இங்கே 3 பட்டி இருக்குது. யாராக இருக்கும் கரெக்டாக தெரியலையா? பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் ஸ்குவாட் ராயல் நைன்டிஸை புஷ் பண்ணிட்டாங்க. சல்மான் எஸ்எஸ் ராகேஷ் ராம் பார்த்தீங்கன்னா ராயல் நைன்டிஸ் எல்லாம் குதிச்சுட்டாங்க. ரெண்டும் குதிச்சுட்டாங்க. சல்மான் எஸ்எஸ் மட்டும் தனியாக விட்டுரு, இவங்க ரெண்டு பின்னாடி குதிச்சுட்டாங்க. என்னப்பா இவரை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டுருங்க? பக்கத்தில் ஏஎம்சி ஸ்குவாட் இருக்காங்க, சோனில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அவுட் ஆஃப் சோன், கிரேனேட் கனெக்ட் ஆகல. ஆர்ஜி ஸ்குவாட் பக்கத்தில் வெளியே இருக்காங்க. ஸ்நாக் ஃபுல்லில். எஸ், இவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோன்லேயே சண்டை போட்டுருக்காங்க. எஸ், ஆர்ஜி ஸ்ட்ரோக் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கேயும் ஒரு ஃபைட் நடக்குது. தமிழ் ஸ்குவாட் நாக் ஆகிட்டாங்க. தமிழ் ஸ்குவாட் பிளேஸ் ஒன்றில் நாக் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் எல்லாருமே பிளேஸ் ஒன்றில் நாக் ஆகிட்டாங்க. பிளேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்குவாடும் காலி. பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்ட்ரோக் எங்களை பார்க்கலாம். எஸ், ஆர்ஜி ஸ்குவாடும் பிளேஸ் ஒன்றில் நாக் ஆகிட்டாங்க. என்னப்பா எல்லாம் பிளேஸ் ஒன்றில் நாக் ஆகிடுறீங்க? கரெக்டாக சோனுக்கு வாங்கப்பா. சோனுக்குள்ளே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பீலாக் ஸ்குவாடு சோனுக்குள்ளே இருக்காங்க. பீலாக் கியூன்னு செத்துட்டாங்க. ஏஎம்சி ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாடாக செக் பண்ணலாம். எஸ், ஏஎம்சி ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க. அருமை இப்போ அவங்களை சோனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. வைப்ரன்ட் ஸ்குவாட் ஒரு ட்ரையோ பார்த்தீங்கன்னா 3 டீம் இருக்காங்க. 2 ட்ரையோ ஒரு ஃபுல் ஸ்குவாட். ஏஎம்சி ப்ரூட்டல் கிடையாது, ஏஎம்சி ஸ்குவாட் இருக்காங்க. வைப்ரன்ட் ஸ்குவாட் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பீலாக் ஸ்குவாட் இருக்காங்க. இவங்க மட்டும் சோனில் இருக்காங்க. ட்ரையோ பார்க்கலாம் எந்த ஸ்குவாட் வின் பண்ணுறாங்கன்னு.
இல்லை கேகேஒய்டி. எஸ் எஸ் பார்த்தீங்கன்னா பிஎல்எக்ஸ் ஸ்பைக் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வைப்ரன்ஸ் கூட கேப்பில் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஓ ஜஸ்ட் மிஸ். பிஎல்எக்ஸ் ஸ்பைக் ஒரு M4 ஷாட் வச்சாங்க. ஓ ஓ பிஎல்எக்ஸ் ஸ்பைக் அருமை அருமை. இப்போ பார்த்தீங்கன்னா M4ல் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் ஆலமா. எஸ் பிஎல்எக்ஸ் ஸ்பைக் நாக் ஆகிட்டாங்க. பிஎல்எக்ஸ் சுபினை நாக் ஆகிட்டாங்க. பிஎல்எக்ஸ் சுபின் டிரைவ் பார்த்தீங்கன்னா பிஎல்எக்கில் ஒரு ஆள் தான் இருக்காங்க. பிஎல்எக் கேகேஒய்டி மட்டும் தான் இருக்காங்க. பிஎல்எக் ஒரு டிரைவாக இருந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்எக்ஸ் கோடு காலி ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ் ஸ்குவாட் ஒரு ட்ரையோ மற்றும் ஏஎம்சி ஸ்குவாட் ஒரு ஃபுல் ஸ்குவாட். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல் ஸ்குவாட் பிஎல்எக் காலி. இன்னைக்கு யார் பாஸ் ஆகும்? ஒரு ட்ரையோவா இல்லை வைப்ரன்ஸ் ஸ்குவாடா பார்க்கலாம். வைப்ரன்ஸ் ஸ்குவாட் ஒரு ட்ரையோவாக இருக்காங்க. ஏஎம்சி ஸ்குவாட் ஒரு ஃபுல் ஸ்குவாட். ஏஎம்சி மதன் ஊந்துட்டு இருக்காங்க. சரி இவங்களே ஊந்துட்டுருக்காங்க. நம்ம சார பாம்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் சாரப்பாம்பு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் உண்மையை பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த சாரப்பாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறாங்க. சாரப்பாம்பு எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ப்ரூட்டல் PTH எல்லாம் ப்ரோன் பண்ணியிருக்காங்க. ப்ரூட்டல் PTH எல்லாம் ப்ரோன் பண்ணி தான் இருக்காங்க. எஸ் டெட்லி ராய்க்கு வந்துட்டாங்க. எஸ் ஓ ஆயிரமை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே 1 2 3 4 அப்படி பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்குது. எஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோக் ஃபட்ரோ நாக் ஆகிட்டாங்க. எஸ் கோக் ஃபட்ரோ நாக் ஆகிட்டாங்க. ஏஎம்சி மதன் ஏஎம்சி ஜாக் ரெண்டு பேர் நாக். டெட்லி ராக் சாரப்பாம்பு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டெட்லி ரக் மாஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓ டெட்லி ரக் ரொம்ப அருமையாக அடித்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்குவாடில் 3 நாக் வச்சாங்க. பட் இருந்தாலும் ஏஎம்சி ஸ்குவாட் ஒரு ஃபுல் ஸ்குவாடுங்கிறதுனால கடைசியில் அடிச்சுட்டாங்க. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஏஎம்சி ஜாக் 2 கில் வச்சுருக்காங்க. ஏஎம்சி ஸ்குவாட் வெறும் 3 கில் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. பட் வெறும் 3 கில் தான் சர்வை பண்ணி தான் ஆடிருக்காங்க. ஓகே ஒரு 3 கில் தான் வச்சுருக்காங்க. இப்போ 2ஆவது பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ் ஸ்குவாடில் ப்ரூட்டல் PTH 8 கில் வச்சுருக்காங்க. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். பார்த்தீங்கன்னா 3ஆவது பார்த்தீங்கன்னா பிஎல்எக் பார்த்தீங்கன்னா எஸ் டீம் கில் பார்த்தீங்கன்னா 10 வச்சுருக்காங்க. இவங்கள ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ 4ஆவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஜி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஒன்லேயே அடி வாங்கி நிறைய செத்துட்டாங்க. ஓகே 0 கில். 5ஆவது பார்த்தீங்கன்னா ராக்கிபா எக்ஸ் கார்த்திக் 5 கில் வச்சுருக்காங்க. அருமை. இப்போ 6ஆவது பார்த்தீங்கன்னா ராமிஸ் ராவஸ் மட்டும் 3 கில் வச்சுருக்காங்க ராயல் இண்டியன் ஸ்குவாடில் இருந்து. இப்போ 7ஆவது பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஜீனோ மட்டும் 4 கில் வச்சுருக்காங்க. இப்போ 8ஆவது பார்த்தீங்கன்னா சைக்கோஸ் எஸ் ஷெபசோஸ் பேரும் வாயில் நுழையில 2 கில் வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லாரும் 1 கில் தான் வச்சுருக்காங்க. 9ஆவது பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் க்ரூ கில்லர் இதே மட்டும் 1 கில் வச்சுருக்காங்க. வேறு கில் எடுக்கலை. இப்போ 10ஆவது பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாடில் மேட் க்ரூட் அண்ட் மேட் சைட்ராக்ஸ் மட்டும் 2 கில் வச்சுருக்காங்க. இப்போ 11ஆவது பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் கில் எதுவும் எடுக்கல. 12ஆவது பார்த்தீங்கன்னா க்ரீட் பார்த்தீங்கன்னா எஸ் க்ரீட் ஜெகத் மட்டும் 1 கில் வச்சுருக்காங்க. மேட் ஸ்குவாடில் ஒரு ஆளை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேட் ஸ்குவாட் அடி வாங்கி சேர்த்துனாங்க பொசிங்கிற. இப்போ 13ஆவது பார்த்தீங்கன்னா ரேவன் கிளா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பிஎல்எக் கிட்ட அடி வாங்கி சேர்த்தாங்க. இப்போ 14ஆவது பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆண்டனா அண்ட் பெனிசோல் இவங்க கிட்ட எஸ் ஆண்டனா அண்ட் பெனிசோல் கிட்ட செத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூவோ ஒரு ஃபுல் ஸ்குவாடே முடிச்சாங்க. அந்த டூவோ பிஎல்எக் முடிச்சாங்க. ஓகே இப்போ 15ஆவது பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ராக்கோ இவங்க பார்த்தீங்கன்னா 19 ஸ்குவாடில் பிஎல்எக் 2ல் ரிஜிஸ்டர் ஆன ஸ்லாட்டில் வந்துருந்தாங்க. பட் ஸ்குவாட் வரலன்னு இருக்கேன். 16ஆவது பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல்
ஓகே 17 பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கேன். 18 பார்த்தீங்கன்னா இது ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு 3 கில் அடிச்சாங்க. அருமையான பர்ஃபார்மன்ஸ். மிஸ்டர் ஹஸ்லர் 1 கில், தினேஷ் விஜய் 1 கில். இவ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ராவன் கிளாக் கிட்ட அடியும் சேர்த்துறாங்க. 19 பார்த்தீங்கன்னா சிஆர்சிடி ஸ்குவாட். 20 பார்த்தீங்கன்னா ராங் டர்ன். இவங்க பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பகாடி ஸ்குவாட். இப்போ 21 பார்த்தீங்கன்னா கேலேட்டில் 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. ஓகே இன்னைக்குள்ள ரூம் மேட்ச் முடிஞ்சிச்சு. வின்னர்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்குவாட். கங்க்ராட்ஸ் டு த ஏஎம்சி டீம். ஓகே ப்ரெடேட்டர் சார் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஓகே பார்க்கலாம். ஓகே இன்னைக்குள்ள ரூம் மேட்ச் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். லைக் பண்ணிவங்க, ஷேர் பண்ணிவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவங்க. நாளைக்கு உங்கள் இந்த சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பிரசாத் ஃப்ரம் ப்ரெடேட்டர் கேமிங்.